வீடியோ போட்டே ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கு மெயின் ரீசன் வந்து திருச்சியில் நாங்கள் இருக்கிற வீடை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஜூன் 27, 28, 29 அந்த 3 டேஸ் லீவு வந்துச்சு இல்லைங்களா, அந்த டைமில் தான் ஷிஃப்ட் பண்ணோம். பேக் பண்ணுறது நானே வந்து தனியாக ஒரு 10 டேஸாக பேக் பண்ணிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால தான் எந்த வீடியோஸும் என்னால் ஒரு 1 வீக்காக போட முடியல. ஸோ இது வந்து பேக் டு தம்பி கல்யாண சீரீஸு. இதில் வந்து நலுங்கோட ப்ரிப்ரேஷன் நேற்று ஒரு ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட ஃபுல் வீடியோ தான் இது. ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே பூ கட்டுறது தான் ஃபஸ்ட்டு வேலை. ஸோ ஈவினிங் எல்லா பூவையும் கட்டி வச்சுட்டு ரிலாக்ஸாக எல்லோரும் உட்காந்து டீ போட்டு குடித்தாச்சு. மண்டே நலுங்குன்றதுனால சண்டே மார்னிங்கே எல்லோரும் வந்துட்டோம். சைட் பை சைட் டின்னர் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக இட்லி சாம்பார் சட்னியோடு வச்சுட்டாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா காலி இடம் இருக்குது. அங்கே வந்து என்னோடய தம்பிங்க, என் பையன், அக்கா பையன், தங்கச்சி பையன், அக்கா பொண்ணு எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த பசங்களுக்கு எங்கள் மாமா வீட்டுக்கு போகணும் அப்படின்னாலே ஒரு தனி சந்தோஷம் வந்துடும். ஹாப்பியாக இருப்பானுங்க. நெக்ஸ்ட்டு 1 வீக் நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். அதனால் எடுத்துகிட்டு வந்த லக்கேஜ் எல்லாமே கார்லேருந்து எடுத்து சித்தி வீட்டில் எடுத்து வச்சிட்டோம். 1 வீக்குக்கு தேவையானது நானே, எங்கள் அக்கா எல்லாரோட லக்கேஜும் சேர்த்து தான் அது. நானே எங்கள் சித்தியும் எடுத்துகிட்டு போய் வச்சிட்டோம். இவங்க தான் என்னோட கடைசி சித்தி. மாமா வீடும் சித்தி வீடும் பக்கத்து வீடு தான். ஆனால் மாமா வீடு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்றதுனால இந்த பேசிக்கான வேலைகள் எல்லாமே எங்கள் மாமா வீட்டிலே பண்ணிடுவோம். பின்னாடியும் நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. சைடில் காம்பவுண்டுக்கு பக்கத்துலேயும் இடம் இருக்கும். ஸோ வெளியில் இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் வச்சு தான் சமைப்போம். நல்லா காத்தோட்டமாக வெளிச்சமாக வேலை செய்கிறதே தெரியாது. இங்கே சைடில் பைப்பும் இருக்கிறதுனால அப்பப்போ பாத்திரத்தெல்லாம் ஈஸியாக கழுவிக்கலாம். இந்த சைடில் இருக்கிற ஸ்பேஸில் தான் அன்னைக்கு வந்து பலகாரம் செஞ்சுருந்தோம். வெயில் அந்த சைடு அடிச்சுது அப்படின்னா இந்த சைடு வந்து உட்காந்து சமைக்க ஆரம்பிச்சிடுவோம். இதில் ஒரு பழைய ஃப்ரிட்ஜில் எங்கள் மாமா பையன் வந்து மீன் இதெல்லாம் போட்டு வளர்த்துட்ருக்கான். பட் அதை சரியாக மெயின்டைன் பண்ணாததுனால இந்த நிலமையில் இருக்குது. வீட்டோட ஃப்ரண்ட் சைட்லேயுமே நிறையா ஸ்பேஸ் விட்டு தான் கட்டியிருப்பாங்க. பார்க்கவே வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நல்ல வென்டிலேஷன் இருக்கும். இது ஒரு சின்ன கிராமம் தான், ரொம்ப பெரிய ஊர்லாம் கிடையாது. ஃப்ரண்ட் சைடு கேட் இருக்குது. அதுக்கு வெளியில் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே வந்து பூச்செடி, மருதாணி செடி இதெல்லாம் வச்சுருக்காங்க. நலுங்குக்கு சமைக்கிறதுக்கு வந்து சமையல்காரங்களை பேசிட்டோம். அவங்க வந்து ஸ்வீட்டுக்கு லட்டு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை வந்து உருண்டை பிடிக்கிறதுக்காக எல்லாரும் நைட்டு டின்னர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 o'clock மேலே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இவன் வந்து எங்களோட இன்னொரு மாமா பையன், அவன் வந்து எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்தான். ஸோ ஒரு 10லேருந்து 12 பேர் சேர்ந்து எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்படி தான் அன்றைக்கி ப்ரிப்ரேஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது. ஜாலியாக பேசிக்கிட்டு நைட்டு 10 மணிக்கு எல்லோரும் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரம் தூங்கிடுவாங்க. 8 மணி 7 மணிக்கெல்லாம் கூட தூங்கிடுவாங்க. அன்றைக்கி எங்கள் வீட்டில் மட்டும் எல்லோரும் வேலை இருந்ததுனால ஜாலியாக பேசிக்கிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் நடந்து 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. பட் இப்போ வீடியோவில் இதை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. லைஃப் லாங் மெமரிஸாக கண்டிப்பாக இந்த வீடியோ இருக்கும்.
ஒரு வழியாக லட்டு எல்லாம் முடித்த உடனே நெக்ஸ்ட்டு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூஜை பாத்திரத்துக்கெல்லாம் வந்து பொட்டு வைக்கிற வேலை. அது எங்களோட மாமா ஒய்ஃபு அவங்க பண்ணுவாங்க. அவங்க ஈவினிங்கே எல்லா பூஜை பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டாங்க. அதில் வந்து அழகாக பொட்டு வச்சிட்டா இந்த வேலையும் முடிஞ்சிருது. லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து ரிட்டன் கிஃப்ட் பேக்கிங். நெக்ஸ்ட் அதுதான். இதுதான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்க ரிட்டன் கிஃப்ட். ரிட்டன் கிஃப்ட் வந்து ஒரு 200 பேருக்கு சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு பிளேட்டு சாப்பிட்ற மாதிரி வாங்கிட்டு அதில் ஒரு வெத்தலை, பாக்கு, சாக்லேட் இதெல்லாம் போட்டு ஒரு கவரில் போட்டு வச்சுட்டோம். எங்கள் ஊர் சைடு எல்லாமே ரிட்டன் கிஃப்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாத்திரம் தான் கொடுப்பாங்க. பவுல் அப்படி இல்லைனா வந்து தட்டு, இந்த மாதிரி சின்ன தட்டு அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் பிளேட்டாக வாங்கிட்டோம். ஒரு 200 பிளேட் வாங்கியிருந்தோம். ஸோ அந்த வேலை தான் போயிட்டுருக்கு. எல்லோரும் சேர்ந்து அழகாக வந்து பேக் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இதோட வந்து நலுங்கோட ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிருச்சு. ரிட்டன் கிஃப்ட்டும் எல்லாத்தையும் எடுத்து வச்சு நைட்டு தூங்கிட்டோம். அடுத்த நாள் வந்து நலுங்கு சூப்பராக போச்சு. அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோ நலுங்கோட ஃபஸ்ட்டு டே வீடியோ தான். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஹாப்பியாக இருக்கும் பார்க்கும்போது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய்.